தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி திம்புவில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். தனது உரையின் துவக்கத்தில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து பேசினார். நான் மிகுந்த மனவேதனையுடனும் கனத்த இதயத்துடனும் இங்கு வந்துள்ளேன். டெல்லியில் நேற்று மாலை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அனைவரையும் உலுக்கியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் மனவேதனையை உணர்கிறேன். அவர்களுடன் இந்த தேசமே உடன் நிற்கிறது. இந்த சம்பவம் குறித்து நேற்றிரவு புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்தேன். இதன் பின்னணியின் ஆணிவேர் வரை ஆராயப்படும். இந்த சம்பவத்தை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. இதன் பின்னணியில் இருப்பவர்கள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவர் என மோடி கூறினார். आज मैं यहाँ बहुत भारी मन से आया हूँ. कल शाम दिल्ली में हुई भयावह घटना ने सभी के मन को व्यथित कर दिया है. मैं पीड़ित परिवारों का दुख समझता हूं. आज पूरा देश उनके साथ खड़ा है. मैं कल रात भर इस घटना की जांच में जुटी सभी एजेंसियों के साथ, सभी महत्वपूर्ण लोगों के साथ संपर्क में था. विचार विमर्श चलता था. जानकारियों के तार जोड़े जा रहे थे. हमारी एजेंसियां इस षड्यंत्र की तह तक जाएगी. इसके पीछे के षड्यंत्रकारियों को बख्शा नहीं जाएगा. All those responsible will be brought to justice. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கியால் வாங்சுக் டெல்லி சம்பவத்தில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தினார். அவர்களின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் இந்திய மக்கள் பிரதமர் மோடி ஆகியோருக்காக பிரார்த்திப்பதாக கூறினார். மன்னரின் அறிவிப்பை ஏற்று அந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தி ஒரே குரலில் பிரார்த்தித்தனர். Nobel